முதலாவதாக திரு பிரியன், அரசு என்னதான் நினைக்குது? ஏன்னா நீதிமன்றம் நேற்று பேசும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுதா, சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் என்பதான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்தும் கூட தாவேகா மீது நடவடிக்கை எடுக்க தயங்குதா அரசு? என்ன நினைக்குது? அதாவது நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தயங்குதான்ற கேள்வி இயல்பாகவே எழுறதை நம்ம பார்க்குறோம். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் பல கேள்விகளை அரசாங்க தரப்புக்கும் கேட்டிருக்கு, விஜய் தரப்புக்கும் கேட்டிருக்கு. அப்புறம் முதலை பெஞ்ச் சிபிஐ என்கொயரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் இருக்கிற நீதிபதி எஸ்ஐடிக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஒன்று சிபிஐ ரிஜெக்ட் பண்ணது, அவங்க தாவேகா இல்லை வேறு யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்களா, மறுபடியும் சிபிஐ வேணும்ன்ட்டு போவாங்களான்னு தெரியல. இங்கே எஸ்ஐடி போட்டதை எதிர்த்து யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லையான்னு அதுவும் தெரியல. ஸோ இது ரெண்டுமே ஒரு முற்று பெறாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு, அப்புறம் அந்த ஸ்பாட்லேயே ஓடி போயிட்டாங்க, என்ன கட்சி நடத்துறீங்கன்னு போன்ற விஷயங்கள்லாம் நீதிபதி சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்விட்டு, அவர் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணல, இல்லை ஏன் அரெஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்களும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரெண்டு சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றமும் சரி, அதோட மதுரை பெஞ்சும் சரி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு பல கேள்விகள் கேட்டு அதை ஒரு நெருக்கடியில் கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜய் தரப்பையும் ஒரு நெருக்கடியில் கொண்டு வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் அந்த இவர் அவரோட பிரச்சார வேனை ஏன் பஸ்ஸை சீஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ஏன் இன்னும் வாங்காத இருக்கீங்க, அதற்கான முயற்சிகள் ஏன் எடுக்கல? அவரோட வண்டியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது பவர்ஃபுல்லானது, அதுதான் கூட்டத்தை கவர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இத்தனை நாள் சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆனதுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். இப்போது நிறையா நியூஸ் சேனல்ஸ் எடுத்திருப்பாங்க, போலீஸே கூட எடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பாங்களா சொல்ல முடியாது. பட் அவருடைய பஸ்ஸில் இருக்கிற அந்த 4 பக்கம் இருக்கிற சிசிடிவி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற டிவி இருந்தால் அதோட ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியமானது. பஸ்ஸுக்குள்ளே அது அவங்க என்ன பேசினாங்க, ஏது விஷயம் நடந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ணும்போது என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி கோர்ட் ஒரு அழுத்தம் கொடுக்குற லெவலுக்கு தான் இது வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டும் வச்சுருக்கு, விஜயும் அப்படி தான் நடந்துட்டார். ஆக்சுவலாக இந்த பழைய விஷயங்கள்லாம் அவர் ஏன் போல, அந்த மனிதாபிமானம் இல்லை, அந்த விஷயம்லாம் நிறைய பேசிட்டோம். இந்த சதியா இல்லையா, அல்லது கூட்டம் லேட்டாக வந்தார், இதெல்லாம் பல தடவை ஒரு வாரத்துக்குள்ளே நிறையா பேசிட்டோம். ஆனால் நீதிமன்றங்கள் நேற்றுலேருந்து பார்க்கும்போது அந்த கேள்விகள்லாம் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு மறு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. அரசை நோக்கியும் எழுப்பி இருக்காங்க. அரசோடைய நிதானத்துக்கு என்ன காரணம்ன்றது தான் கேள்வி. இல்லை, அரசாங்கத்தோட நிதானம் ஒரு இடத்துல நீங்கள் வேகமாக ரஷ் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் என்பதை பார்க்கணும். ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் இவரை விட்டுட்டு அவர் மேலே எடுக்கிறது, அவரை விட்டுட்டு அவர் மேலே எடுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க கரூரில், இந்த மாவட்ட செயலாளரை பண்ணீங்க, புசி ஆனந்த் பண்ணீங்க, நிர்மல் குமாரை பண்ணீங்க, அப்புறம் இன்னொருத்தர் லோக்கல் பார்ட்டி பண்ணிருக்கீங்க. அந்த பஸ்ஸில் இருந்தது யார்? அந்த பஸ்ஸில் இருந்து அந்த மரணம் சம்பவித்த போது மரணத்தை பார்த்தது யார்? மயக்கமடைந்ததை பார்த்தது யார்? போலீஸ் சொல்லி 50 மீட்டர் உள்ள வண்டியை கொண்டு போனது யார்? அப்போ ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஏன் கேஸ் பதிவு பண்ணல? போலீஸோட கோட்டை விட்டது தான், போலீஸ் செஞ்ச விஷயம் தான். வழக்கு ஏன் பதிவு பண்ணல? கைது அப்புறம் கூட வச்சுக்கலாம், ஏன் வழக்கு கூட பதிவு பண்ணாத இருக்கீங்க? ஸோ அது ஒரு லேப்ஸ், அது போலீஸோட லேப்ஸு. போலீஸோட லேப்ஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்ஸ். அதுக்கு முன்னாடி விஜய் வண்டி வரும்போது 2-3 மோட்டார் பைக் அதோட மோதி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதை கோர்ட்டுக்கு எழுப்பியிருக்காங்க. அதையே சீஸ் பண்ணலை, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது கேஸ் பதிவாயிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த கோர்ட் எழுப்புகிற கேள்விகள் இருக்குல்ல, அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வளைக்கும் காவல்துறைன்றது சரியான ஒரு நீங்கள் போட்டிருக்கிற டேர்ம் சரியான்னு தெரியல. வளைக்கும் காவல்துறையாக தெரியல, அது வளையும் காவல்துறையாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ காவல்துறை அவர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. காவல்துறை நிச்சயமா இந்த இடத்துல நான் முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். காவல்துறை இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எந்த நோக்கி போகும்னு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பல மரணங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் நகரில் நடந்த மரணங்களை பார்த்துருக்காங்க, வேறு மகாமக மரணங்களை பார்த்துருக்காங்க, பல மரணங்கள் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி மரணங்கள் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் எப்படி மரணங்கள் நடக்குதுன்ட்டு. அப்போ இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு தெரியும். அப்போ சம்மந்தப்பட்ட ஆட்களை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். மகமாக விடுங்க, அது 2 பேர் முக்கியமான ஆட்களை அவங்கள விட்டுட்டாங்க போலீஸ். இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போது நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. யாரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்? நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது யார்? விஜயை மானிட்டர் பண்ணணும், புசியை மானிட்டர் பண்ணணும், ஆதவ் அர்ஜுனாவை மானிட்டர் பண்ணணும், நிர்மல் குமாரை மானிட்டர் பண்ணணும், அது தவிர லோக்கல்ல இருக்கிற தாவேகாவை மானிட்டர் பண்ணணும். அதுல தான் அங்க ஒரு கேள்வி எழுது. திரு ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு.
அதையும் நம்ம பார்த்திருக்கோம். உண்மை விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற பேட்டி கொடுத்து அப்படிதான் விஜயும் சொல்றாரு, உண்மை வெளிவரும்ட்டு. இவங்க எல்லாம் உண்மையை போய் ஒரு நபர் கமிஷன்ல பேச சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், இவங்களெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை கூப்பிடுங்க, அங்க போய் உண்மையை சொல்லுங்க. உண்மை எப்படி வெளில வரும்? நீங்க தானே சம்பவத்தை பாத்தீங்க, நீங்க தானே மரணத்தை பாத்தீங்க, நீங்க தானே மயக்கம் போட்டு விழுறத பாத்தீங்க. இல்ல காவல்துறையோட அந்த மானிட்டர்ல இருக்காரு திரு மானிட்டரிங் இல்ல, அவர் ஏன் எனக்கு பேட்டி கொடுத்திருக்காரு? அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எத்தகையது? அவர் பேட்டி கொடுக்கட்டுங்க, அவர் உண்மை வெளியிடணும்னு அவர் சொல்றாரு. பட் அவர் போட்ட ட்விட் என்ன? கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஜென்சி கலவரத்தை தூண்டுற மாதிரி போட்ட ட்விட் என்னாச்சு? அதுக்கு என்ன போலீஸ் நடவடிக்கை? அவர் போட்டுட்டு தனி விமானத்தில் ஏறி போறாருங்க இங்கேருந்து. அதுலேயும் போலீஸ் ஏன் பார்த்துட்டு இருக்கு? கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டுட்டு நீங்க அதுக்கு முன்னாடி தான் முதல்வர் பேசுறாரு, சோசியல் மீடியாவில் கனாபினான்னு போடுறாங்கன்னு பேசுறாரு. நீங்க அவர் ஒரு ட்விட்டை இப்படி கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு தனி விமானத்தில் ஏறி போறாரு. அவர் தனி விமானத்தில் ஏறி போற அளவுக்கு அலோவ் பண்ணது யாரு? ஏன் கேஸ் பதிவு பண்ணி அவர் பிடிக்கல? நீங்க மாரிதாசன் அரெஸ்ட் பண்ணீங்க, காரணங்கள் இருக்க கூடுமா? மாரிதாசன் அரெஸ்ட் பண்ணீங்க, இன்னைக்கு வேறு பலரையும் அரெஸ்ட் பண்ணீங்க. அரசியல் காரணங்கள் இருக்க கூடுமா? கண்டிப்பாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா, இல்ல வழக்கு போடணும்னு சொன்னாங்களா, இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க வேண்டாங்க இது அரசியல் ரீதியா வந்து நமக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும், ஏன் விஜயை பெரிய ஆளாக்கணும், விஜயை அரெஸ்ட் பண்ணா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், எதுக்காக நம்ம சமாளிக்கணும், இல்ல சிபிஐ இன்கொயரி வந்து கேஸ் வருது கோர்ட்ல, அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம், சிபிஐக்கு கொடுத்தனால சிபிஐயோட தலையெழுத்து அவன் ஏதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசாம இருந்தாங்களா தெரியாது. மொத்தத்தில் நம்ம பார்க்கறது வந்து காவல்துறை மானிட்டர் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. நீங்க புஷியா இருந்து மானிட்டர் பண்ணணும். எதுக்காக வழக்கு பதிவு பண்ணணும்? மதிய கைது பண்ணீங்கல்ல, அப்ப புஷியானது எங்க விட்டீங்க? உங்க 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 இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? உங்க இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? புஷியானது எப்படி தப்பிச்சு போனார் உங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து? எப்படி ஆதா ஒரிஜினா ட்விட்டு போட்டவன தனி விமானத்துல எப்படி ஏறி போனார் அவரு? அரசியல் காரணங்கள் இருக்க கூடும். அரசியல் காரணங்கள் இருக்கும், ஆனா அது தெரியல. என்ன கோணத்துல அணுகுது அது வந்து? அதாவது விஜய்க்கு வந்து அனாவசியமான செல்வாக்கு ஏறிட போகுது அப்படின்னு அணுகுது. அந்த பாயிண்ட்ல அணுக வேண்டிய அவசியம் இல்ல. சட்டத்தின் முன்னாடி அவரும் ஒருத்தர். 41 பேர் மரணங்களுக்கு அவரும் காரணமானவர். அரசாங்கம் காரணம்னு பல விஷயங்கள் சொன்னா கூட நீங்களும் விஜயம் காரணமானவர். அப்ப நீங்க அவரையும் வழக்கில் புக் பண்ண வேண்டியது தானே? அவரை வழக்கில் புக் பண்ணா அவர் விசாரணை கூப்பிட்டா அவர் பெரிய ஆள் ஆயிடுவார், நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இதுல ஸ்ட்ராட்டஜி, அரசியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி அது? அது ஒரு பாயிண்ட். அதனால வளைக்கும் காவல்துறை இல்ல, வளைந்து போன காவல்துறை. இன்னொன்னு நெருக்கும் டெல்லி. டெல்லி நெருக்குது, உண்மையிலேயே நெருக்குது. யாரை நெருக்குது? விஜயை நெருக்குது. சிபிஐ என்கொயரி கொடுத்திருந்தாங்கன்னா விஜய் மேலும் நெருக்கி இருக்கும். நல்லவேளை சிபிஐ என்கொயரி கொடுக்கல. ஒருவேளை யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்க சிபிஐ என்கொயரி கொடுத்தாங்கன்னா அப்போ விஜய் அரெஸ்ட் பண்றதா வேண்டாமா, வழக்கில் உள்ள சேர்க்கிறதா வேண்டாமா எல்லாம் சிபிஐ முடிவெடுப்பாங்க. அப்போ அதை ஒரு தூண்டிலா வச்சுட்டு, தூண்டில் மாதிரி வச்சுட்டு விஜய் வந்து உங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச பிறகு அவங்களுக்கு வேற எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. இவங்களால திமுக அணியை தோக்கடிக்க முடியுமான்னு விஜய் உள்ள வந்த பிறகு அவருக்கு சேர்ற கூட்டத்தை பார்த்த உடனே விஜய் திமுகவுக்கு எதிராக அவர் வந்துருவாரான்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதிமுக பாஜகவுக்கு அதிமுகவும் பலமா இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி கால் வரல. ஸோ அவங்க ஒரு மாதிரியான ஒரு திணறல் இருந்தபோது, ஒரு மாதிரியான சஃபோகேஷன்ல இருந்தபோது இந்த சம்பவம் நடக்குது ஆக்சுவலா. ஸோ இந்த சம்பவத்தை எப்படி பயன்படுத்துறது அரசியல் ரீதியான முதல்வர் இந்த விஷயத்தை ராம்நாள கரெக்டாக சொன்னார். அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாஜக. அப்போ வந்து சிபிஐ என்கொயரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து பாஜகவோட பிடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போவும் இந்த கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போச்சுன்னா தெரியாது. அடுத்தது கரெக்டாக கடைசியில் ஒன்று உற்று நோக்கும் அதிமுக. இப்போ அதிமுகவுக்கு தான் வந்து முதல்ல அரசாங்கத்து மேலே நிறைய விஷயங்கள்லாம் வச்சாங்க, விஜயை கொஞ்சம் கம்மியாக இது பண்ணாங்க. இப்போ கடந்த 2 நாட்களாக அவங்க அப்ரோச் மாறி இருக்கு. அதாவது விஜயை பற்றியும் ரொம்ப அவங்க விஜயை பற்றியும் விஜய் தரப்புலையும் அப்படி இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனால் பாஜகவுடைய அரசியல் பார்வையில் அதிமுக வந்து என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட் ரொம்ப சொல்கிறேன் நான், அதாவது இருக்கிற கூட்டணியில் அதிமுக தன்னையும் பலப்படுத்திக் கொள்ளாமல் கூட்டணியும் பலப்படுத்தாமல் இருக்கிற ஒரு விஷயம். அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துக்கிற அதிமுகவோட நம்ம இருக்கணுமா வேண்டாமா, நம்ம தாவேக்காவோட கூட்டணி அமைச்சுக்கலாம், தாவேக்கா பாஜக கூட்டணி அமைச்சு அதன் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதிமுகவை கேட்கி விட்டுலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து டெல்லியில இருக்கிற செய்திகள்லாம் நமக்கு சொல்லுது. பட் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதான் அப்ப நீங்க சொல்ற மாதிரி உற்று நோக்கும் அதிமுக இந்த விஷயத்தான் அதிமுக உற்று நோக்கிட்டு இருக்கு. பேசுவோம் திரு பிரியன்.